பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலைவேளையில் உங்களை யாரும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக மீண்டும் உங்களை இந்த காலைவேளையில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் இன்றைக்கு எல்லா விதத்திலும் ஆஸ்வதிக்கப்படுகிறோம். இந்த காலவேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் ஒரு பெரிய மேன்மையை, விடுதலை, ஆசீர்வாதத்தை கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். ஒரு வார்த்தைக்கு உங்களுடைய சிந்தை சரியாக இருக்கட்டும். நம்முடைய வார்த்தையை கவனித்து அதை நம்முடைய வாழ்க்கைக்குள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சகல காரியத்துக்கும் அது பிரயோஜனமாய் ஆண்டவர் கிரியை செய்வார். நாம் அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த காலவேளையில் கூட கர்த்தர் நமக்காக ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை பேசி நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லலாமா? யுத்தங்களை ஓய பண்ணுகிறவராய் கர்த்தர் வெளிப்படுகிறார். பூமி எங்கும் யுத்தம், சமுதாயத்தில் யுத்தம், குடும்பத்திலே யுத்தம், தனிப்பட்ட வாழ்க்கையில யுத்தம், ஆவிக்குரிய வாழ்க்கையில யுத்தம், ஜெப வாழ்க்கையில யுத்தம், விசுவாசத்திலே யுத்தம், இப்படி பல விதத்திலே யுத்தங்களையே பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இன்று முதல் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தருடைய வல்லமையின்படியே அவர் நமக்கு எதிராக இருக்கிற யுத்தங்களை ஓய பண்ணுவார். அவர் இன்றைக்கு அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு யுத்தங்களை ஓய பண்ணுவார். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு, அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு, அவரையே எல்லாவற்றிலும் முன்வைக்கிறவர்களுக்கு யுத்தங்களை ஓய பண்ணுவார். பாருங்கள், 430 வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமாய் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஆனாலும் பாருங்கள், பார்வோன் பின்தொடர்ந்து வந்தான். பின்தொடர்ந்து வந்த நேரத்தில் தான் கர்த்தர் அவர்களை செங்கடலுக்கு முன்னே கொண்டு போய் நிறுத்தினார். ஜனங்கள் மிகவும் பயந்து அலறின பொழுது கர்த்தரை நோக்கி மோசே பார்த்த பொழுது கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று. இன்றைக்கும் ஒருவேளை பார்வோனை போல உங்களுக்கு பின்தொடர்ந்து வருகிற யுத்தங்களை கர்த்தர் இன்றைக்கு ஓய பண்ணுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, 3 கூட்டத்தார் இன்றைக்கு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு எதிராக வந்த பொழுது அவன் பயந்து உபவாசித்து ஜெபித்து கர்த்தர் நோக்கி பார்க்கிறான். இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதில் தேவனுடையதுன்னு சொல்லி விரோதிகளையே விரோதிக்க செய்து யுத்தங்களை ஓய பண்ணி எல்லாவற்றையும் முறித்து போட்டார். தாவீதுக்கு விரோதமாக நிறைய நேரத்தில் சவுல் வந்தான், கோலியாத் வந்தான். ஆனால் தாவீது தேவனை சார்ந்து கொண்டிருந்ததுனால, கர்த்தரை முன்வைத்ததுனால யுத்தங்களை ஓய பண்ணி ஜெயம் கொடுத்தார். கவலைப்படாதீர்கள், நாவு ஒரு யுத்த ஆயுதம், நாம் வார்த்தைகள் ஒரு பட்டயம். இன்றைக்கு வீட்டுக்குள் யுத்தம், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப உறவில யுத்தம், இப்படி பல விதத்தில் யுத்தத்திலேயே நாம் சிக்கி கொண்டிருக்கலாம். ஈட்டி போல, அம்பு போல, பட்டயம் போல வார்த்தைகளை விட்டு அநேகரை காயப்படுத்தி கொன்று போட்டு கொண்டிருக்கலாம். சந்தோஷத்தை, சமாதானத்தை, உறவுகளை, அன்பை இன்றைக்கு கொன்று குவித்து கொண்டிருக்கிற கூட்டத்தை பார்க்கிறோம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கூட அநேகத்தில் ஆயுதங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற யுத்தம் போல இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரையே நோக்கி ஜெபிக்க ஆரம்பியுங்கள், உபவாசிக்க ஆரம்பியுங்கள். இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறீர்கள். ஒருவேளை நீங்களும் கூட யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருந்தால், சண்டை போடுகிறவர்களாக இருந்தால், காயப்படுத்துகிறவர்களாக இருந்தால், அந்த ஆயுதம் போல நீங்கள் அதை எல்லாவற்றிலும் உங்களை நாவை இந்த நாட்களில் அந்த எல்லாரையும் காயப்படுத்த, குற்றப்படுத்த நீங்கள் பேசிக்கொண்டிருக்குமானால் ஒப்பு கொடுங்கள். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே, இப்பொழுது ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் பிசாசு கொண்டு வந்த யுத்தம், சுற்றி இருக்கிற ஜனங்கள் வழியாக வருகிற யுத்தம், அந்தகாரங்களிலே யுத்தம், பாவம் என்கிற யுத்தம், சோதனை என்கிற யுத்தம், பல விதத்தில் கடந்து வந்திருந்தாலும் நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்களை பின்தொடர்ந்து வந்து ஆண்டவரே, பார்வோனை போல எங்களுக்கு விரோதமாக இருக்கிறதெல்லாம் நீர் மூழ்கடித்து சிதறடித்து நிர்மூலமாக்கி நீரப்பா. ஆண்டவரே, எந்த கூட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு விரோதமாய் மறைந்து ஒளிந்து
கிரியை செய்து யுத்தம் பண்ணுகிற அந்த கூட்டமெல்லாம் அவர்களுக்குள்ளேயே யுத்தம் பண்ணி மடிந்து போகத்தக்கதான மாற்றத்தை கொண்டு வருகிறீர். அதோடு கூட நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ள, உம்மை நோக்கி ஜெபிக்க, உம்மையே பற்றி கொள்ள கிருபை செய்வீராக. கல்வாரி சிலுவையிலே எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணி சிலுவையிலே வெற்றி சிறந்த அந்த ஜெயத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கு கட்டளையிடும், வாலிப பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணுகிற பாவத்தையும் சோதனையும் ஜெயிக்க கிருபை செய்யும். ஒவ்வொருடைய நாவையும் எண்ணங்களையும் சிந்தைகளையும் சரீரங்களையும் உம்முடைய சிலுவைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உதவி செய்யும். பரிசுத்த இரத்தம் இப்பொழுது கழுவட்டும். நாவை உம்மை ஆராதிக்க பயன்படுத்தட்டும். நல்ல வார்த்தைகளை பேசி குடும்ப உறவுகளை கட்டி எழுப்ப, ஆசீர்வதிக்க, காயம் கட்ட, ஆறுதல் படுத்த பேசட்டும். இதுவரைக்கும் குத்தி கிழித்த வார்த்தைகளுக்காக உபயோகப்படுத்தப்பட்ட நாவுகளை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுவார். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஜெயம் பெறுவோம்.